அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கோரி முற்றுகை போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை வெங்கடேசன், முழு விவரங்கள். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்திருக்கக்கூடிய இந்த சுங்குவாசத்திரம் பகுதியிலே இயங்கி வரக்கூடிய பிரபல எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய சாம்சங் தொழிற்சாலையிலே கடந்த சில நாட்கள் முன்பாக பல்வேறு போராட்டங்களை சிஐடியு தொழிற்சங்கத்தினை அங்கீகரிக்க வேண்டும், அதே போன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த தொழிற்சாலை நிர்வாகத்தை சந்தித்த அந்த தொழிலாளர்கள் சென்னையிலே தொடர்ந்து 3 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 3 தொழிலாளர்களை மீண்டும் பணிக்கு அனுமதித்திட வேண்டும் என கோரி இந்த பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து இன்றைய தினம் 31வது நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் நிரந்தர தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக 23 தொழிலாளர்கள் அடுத்தடுத்த கட்டமாக தொடர்ந்து இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த 23 தொழிலாளர்களை சஸ்பெண்ட் செய்வதாக கூறி தொழிற்சாலைகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினமானது தொழிற்சாலையை நோக்கி பணி கேட்டு இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொழிற்சாலை அருகே நின்று வரக்கூடிய தொழிலாளர்களை தற்போது தொழிற்சாலை நிர்வாகமானது தற்போது தடுத்து நிறுத்தி அந்த ஐடி கார்டுகள், அதாவது அடையாள அட்டைகள் பிளாக் செய்திருக்கக்கூடியவர்கள் காத்திருக்க வேண்டும் என கூறி தற்போது அந்த தொழிலாளர்களை தற்போது தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தின் காரணமாக தற்போது இங்கே நூற்றுக்கணக்கான போலீசார் தற்போது குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒருபுறம் தொழிற்சாலை அருகே போலீசாரும், அதே போன்று போலீசார் ஒருபுறம் இருக்க தொழிற்சாலை நிர்வாகத்தின் தரப்பிலே தற்போது அந்த தொழிலாளர்களை தற்போது தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தாங்கள் பணிக்கு திரும்பவும் உடனடியாக தங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து தற்போது தொழிற்சாலை அருகே தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது அதன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன்.